வீடியோ எடுத்து ரொம்ப நாளாச்சு. இன்னைக்கு தான் வீடியோ எடுக்க போறோம். என்ன வீடியோன்னு பார்த்தோம்னா கம்மால போய் வலையாட்டி மீன் பிடிக்க போறோம். வாங்க போய் பார்ப்போம் மீன் படுதாங்கன்னு. வாங்க போவோம். தட்டுறோம் தூக்குறோம். கிரவுண்ட் மீன் பிடிக்கிறோம். பாயலையே இது என்ன குத்த மாதிரி இருக்கு. அங்கே கம்மாயில இருந்து மீன் பிடிச்சாங்கன்னா விடுவாளோ விட்டுட்டு மொத்தம் பிடிச்சி போற மாதிரி பிடிச்சி வளர்த்துருவாங்க. இல்லை மார்க்கெட்டா இல்லை 7 போடுவாளோ மீன் மார்க்கெட்டு மீன் அன்னைக்கு என்ன வெள்ளை காக்கா மாதிரி இங்கே உட்காந்துருக்க அதான் கொக்காது அது ஆம்பளை அப்போ நீங்கள் சவுண்ட் கம்மியாக வந்து சேர்ந்துட்டோம். வாங்க வலை கட்டுவோம். வலை கட்ட போகிறோம். வாங்க வாங்க போகலாம். நம்ம அண்ணெல்லாம் நம்மளுக்கு முன்னாடி போயிட்டாங்க. நம்ம முள்ளுக்கு தூக்கி லேட்டாக போகிறோம். கட்ட போறோமா? பாம்பு கடிக்குது. பாம்பு கடிக்க எல்லாம் கடிக்கும். உள்ள பாம்பு கிடக்கு. பாம்பு கிடக்கு. பயமா இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க மக்களே. உங்களுக்கு வேண்டி பாம்பு கடிக்கலாம் கடி வாங்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க. பாரியா பாத்தியா பாம்பு இல்லாமையா அந்த பையன் நீ எடுப்பான்னு இந்த அப்படி இப்படிதான் பண்ணுவான். வலையை நல்லபடியாக இறக்கிட்டோம். தனி கிடக்க போகிறோம். வெற்றிகரமாக இறக்கி மீன் பிடிக்க போகிறோம். இன்னைக்கு வலை இறக்கி இரியா அண்ணே இது சரி அவ்வளோ ஆழத்துக்குள்ள போகிறேன். அப்புறம் என்ன கரையிலையா மாட்டு மீன் வலை இருக்க போகிறோம். தொய்வில் விட்டு போயேன். ஒரு டெம்பர் அனுக்கிறேன். போடு சிக்கிடா. போடு போடு போடு. மீனை பிடிச்சா போட்டும் போட்டும் போட்டு போட்டு போட்டோம் போட்டு போட்டு போட்டோம். ஏன் அங்கே என்னமோ அடிக்குதியா மீன் அடிக்கா பாரு. அவனுக்குலாம் என்னமோ அடிக்குது பாரு. கீழே முழங்கால் அளவுக்கு செகதி நிக்க முடியல. தொறுன்னு இருக்கு. தொறுன்னு இருக்கு. நீங்க இதானா கம்பு குச்சி நம்ம அண்ணன் மிம்மரமா விளையாடி இருக்காரு. நம்ம வலையை பிடிச்சி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். சுத்தி சுத்தி ஆள் பிடிக்குது காய்ஸ் அப்படின்னு சொல்லு. அங்கிட்டு இங்கிட்டுமா வலை கட்ட ஆரம்பிச்சிடா. கம்மா இல்லை மீன் புழக்கம் கவுச்சி அடிக்குது எனக்கு. தாமரை முட்டை அப்படி ஒரு சுத்தினவனா எப்படி காலியாச்சா? பிச்சு சாப்பிட்றோம். உடம்பு நல்லது. இதை பிச்சு சாப்பிடலாமா? என்ன சொல்கிறேன் நம்பி திங்கவா என்ன? மக்களே இது திங்கலாமா திங்கக்கூடாதா நீங்கள் சொல்லுங்கள். மழை முழுக்க பாசி. அம்மா என்ன பாசி வா வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒண்ணா போலாம். சாதிக்க முடியும். வாங்க மழை கட்டி கலக்குவோம். நல்லா இருக்கு. தாமரை முட்டு சூப்பரா இருக்கு. அந்த இது என்னது? தாமரை வாங்க நண்பர்களே போய் கம்மாயே கலக்குவோம். மீன் கூட கிடைக்கு. என்ன பெரிய மீன் இருக்கு.
எங்கள் ஊருக்கு அம்மாயில் அள்ளியில் மாலை செஞ்சுக்கிருக்கேன், இருங்க காட்டுறேன். இந்த மாதிரி சின்ன பிள்ளையில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ரெட் கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி பண்ணியிருக்கோம்னு. மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்க அள்ளி மாலை, இதான் அள்ளி மாலை. கட்டிக்கிறோம், இறுக்கி கட்டிக்கிறோம். அவசரத்தில் கட்டவும் இல்லை. அள்ளி மாலை எப்படி நீட்டாக இருக்கா, ராஜா பகத் மாதிரி இருக்கா, சூப்பராக இருக்கா மாலை. கமெண்ட்டில் சொல்லுங்க மாலை எப்படி இருக்குன்னு. அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் பிடிக்க வர அண்ணன் கூப்பிட்டாங்க, தானே வந்திருக்காங்க. வாங்க மாலையை போட்டு கவனிப்போம். கம்மியாக மாலையை போட வர அண்ணன் கருத்துற வாங்க. அடுத்தபடியாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்களுக்காக ஒரு மாலை போட போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வில்லேஜ் ஆர்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லபடியாக ஒரு வெற்றிகரமாக ஒரு மீனை பிடிச்சிடும். நாங்கள் என்ன மீன் பார்ப்போம். நாங்கள் பிடிக்கல அண்ணன் தான் பிடிச்சோம். அருமையான விராமீன், 4 இலத்தேர் விராமீன். சாக்கு எடுத்துருவாங்க போங்க, நல்லா இருக்கு. சாக்கு எடுத்துனா அண்ணன் கைலிகளை திணிக்கிறீங்க, அண்ணன் கைலிகளை திணிக்காதீங்க. அக்கபூர் படுத்தாதீங்க. அக்கபூரியான விராமீன் 4 இலத்தேரும். 4 கிலோ ஒரு டன்னு சொல்லு, 5 கிலோன்னு சொல்லுவேன். சாக்கு எடுத்துட்டு ஓடா. நீ முண்டுதியா ஓடாதுடா, ஏன்டா சிலுவா அதுயா சாவட்டும். ஏன் உருமுற? அண்ணே போயிடாமண்ணே, அதானே மண்டை மேல் நாடி திருக்குன்னு பூச்சி விடுறாங்க. கடிச்சிச்சுடா உன்னையவா கையில் அருமையான விராமே. இப்போ போட போய் நினைக்கிறேன் அக்கபூர் பண்ணுங்கன்னு. காத்து சவுண்டு கூடாது, மீன் காது மீனுக்கு காது கேட்குமா? போய் வந்துருச்சுடா, எடுத்துருச்சுடா, விட்டுறாத. ஒன்று மீனை பக்கத்துல என்ன அண்ணன் கையில வேகமா கட்டுறது, என்ன அண்ணன் கையில வேகமா கட்டுறதுன்னு நினைக்கிறியா? ஏன்னா மீன் கையிலுக்குலாம் கிடக்கு. சாக்குல போட்டு கரையில போட்டு எடுத்து சாக்கு எடுத்துருவோம் மச்சான். பாப்போம், எடுத்துட்டு இப்படியே போயிட்டு இப்படியே வரும். வா வா தாமரை இலை. இந்த தாமரை இலை வச்சு கோயிலில் கொடுத்தா பொங்கச்சோறு பிடிச்சோறு எல்லாம் சாப்பிடலாம். அருமையான இலை. இலை வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை இலை வேணுமோ பிடிங்கி தர்றோம். காசுலாம் தரணும் ஃப்ரீ. என்ன காம்பளை சாக்கு, காம்பளை சாக்கு. அந்த சாக்கு நிறையா அன்றைக்கி மீன் பிடிக்காமல் போகிறதில்ல. அன்றைக்கி கையிலுக்குள்ள மீனை மட்டும் எடுனே. என்னண்ணே எடுத்துட்டியா? பக்கத்தில் கொண்டு வாங்கண்ணே சாக்கு. சரிங்கண்ணே. ஆ 2 கிலோ தருங்க கிராமீன், உண்மையாக 2 கிலோ தரும். கத்தார் தண்ணியில் ஓடி போயிடும். அது மீன் அருமையான மீன். மீனை பாருங்க, மீன் தங்கமாக இருக்குது. மீன் எடுத்து மேலே தூக்கி காமி. என்ன பண்ணுற? விராமீன்னா விராமீனுங்க, அருமையான விராமீனுங்க. 2 கிலோ தேரும். சைடில் கட்டுறி உன் பாத்துக்கு கொடுக்காத. நல்லா சரியான விராமீன். சவுண்டா பேசுங்க, தெரியுதா இல்லையா? கிட்ட சுத்தமாக 2 கிலோ இங்கே முடிஞ்சு.
வெறின்னு அடிச்சிச்சியா மழையை போட்டு. போயிடுச்சு போல. ரைட் வாங்க 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 வாங்க. மயில் கோழி போயிடுச்சு முட்டையை விட்டுட்டு. மயில் கோழியோட கூடுதாவே கூடு குஞ்சை கொண்டு போயிடுச்சு. முட்டையை காணோம். உங்களுக்காண்டி நாங்கள் இந்த கம்மாயை முழுவதும் சுற்றி கூட்டில் எங்கன முட்டை இருந்தாலும் நாங்கள் காட்டுறோம். காட்டினா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க. கீழே இறங்கினா தான் மொத்தம் கொடுப்பேன். கீழே இறங்குப்பா. ஒன்னதான்பா கீழே இறங்குப்பா. அவர் முயற்சி காண்டி ஒரு மீனா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மயில் கோழி முட்டை போட்டிருக்கு. வாங்க எத்தனை முட்டை போட்டுருந்து பார்ப்போம். ஆகா 5 முட்டை. ஏன்டா வந்து ஆகா 5 முட்டை போட்டிருக்கு. 5 முட்டை இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் தூக்கணாங்குருவியோட தொட்டி. இதெல்லாம் உட்காந்து தொட்டி ஆடும். தூக்கணாங்குருவி இதை உட்காந்து டங்கு டங்குன்னு ஆடி இருக்கும். இதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இனிமேல் தான் வீடு கட்டும் முழுசா. அப்போ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் முழுசா கட்டியிருக்கா என்னன்னு. பாருங்க காய்ஸ், ஆமா தான் மாட்டுது. என்ன சொல்றேன், மீன் மாட்டல ஆமா தான் பிடிக்கிறாங்க. ஆமே பார்த்துட்டு தனியாக எடுத்து விட்டுருவோம். மறுபடியும் இது நம்மளுக்கு தேவையில்லை. ஆமே மட்டி எடுத்து நம்ம குளத்துல விட்டுருவோம். தலை எடுத்து போடுறா. ஏன் மிளகு போட்டாத கொண்டு அடிச்சு என்னமே தராமையா எல்லாமே ஆக்கி தின்னு. சரி தண்ணியில் விட்டுறா பண்ணி விடுற மாதிரி ஐடியா. விடுறா லூஸ் கம்னாட்டி பயமா இருக்கா பார்க்க. வீசாத ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. தூக்கணாங்குருவி வீடு எங்கே தொங்கு மரத்துக்கு என் வீடு. செத்து போனா ஊதுவாங்க. இதான் தூக்கணாங்குருவியோட வீடு. தூக்கணாங்குருவி முட்டை இருக்கா பாரு. இப்போ கட்டியிருக்கு. அம்மா ஏன் எடுத்துருவோம் நம்ம. இதான் விராமீனோட குஞ்சு. ஆரம்ப நிலையில் இப்படி தான் ரோஸ் கலர் சிவப்பு கலரில் இருக்கும்.
போக போக தான் மீன் பெருக்க தான் மீன் பச்சை கலரில் மாறும். ஐயோ மீன் குதிக்குதே, இந்த மீனுக்கே இந்த குதிக்குதே. குதிக்குதா? நான் பிடிச்சிருந்தேன் என்ன மீன். வாய்ப்பு இல்லை ராஜா. சரி வாங்க போ. என்ன மச்சான் மீனா? என்ன மீன்? சிலேப்பியா? அருமையான சிலேப்பி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பெரிய சிலேபியோட சின்ன சிலேபி தான் டேஸ்ட் அதிகம். காட்டு காட்டு காட்டு. என்ன மீன் அது? இங்கே போடு. இப்போ நல்லா கஷ்டப்பட்டு ஒரே ஒரு விராமீன் தான் பிடிச்சிருக்கோம். அந்த மீன் பிடித்த நல்ல விராமீன், அருமையான விராமீன். நல்லா கருன்னு இருக்கு. குளத்துல உள்ள விராமீன். குளத்தில் உள்ள விராமீன். நாங்கள் எங்கள் ஊர் குளத்தில் பிடிச்ச மீன். மீன் 1/2 கிலோ இருக்கும். ஆமாம் 1/2 கிலோ தேரும். இந்த மீன் எடை போட்டோம்னா 1/2 கிலோ மீன். இது நம்ம ஊர் குளத்தில் பிடிச்ச அந்த விராமீன் கருன்னு இருக்கு. கருன்னு இருக்கு. பழுக்கு இப்படி அடிச்சு இப்படி வந்து இன்னைக்கு யாவான் டல்லு தான். அன்றைக்கி ஒரே ஒரு மீன் தான் பிடிச்சிருக்கோம். எம்மா எவ்வளோ பெரிய வாய், பல்ல பாருங்க, சரியான பல்லா இருக்கு. பல்லு மாதிரியே இருக்கப்பா. நல்லா பெரிய பல்லுங்க. அங்கே இருங்க. நீ வேற அது அவன் பல்லோட. இதான் மீனோட பல்லு. இந்த உள்ள ஒன்று இருக்கா, அதான் நாக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. இதான் மீனோட நாக்கு. முன்னாடி விதுக்குல தள்ளிடுச்சு. மீன் ஒன்று கோச்சிட்டு போயிட்டாரு. அப்பா அப்பா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் பிடிக்க அவர் அதில் கூப்பிட்டு வந்துருக்காரு. அவர் என்ன சொல்லிட்டு கட்டு கத்திக்கிறான். கட்டு பாயிரம் அப்புறம் சிரிக்காத. ஹரி சொல்கிறேன். ஹரி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூப்பிட்ட உடனே மீன் பிடிக்கிறக்காண்டி நம்ம அண்ணன் வந்திருக்காங்க. அவருக்கு சார்பாக நம்மளால முடிஞ்சது ஒரு கம்மாயிலேருந்து எடுத்த பூனால எடுத்த மாலை ஒன்று செஞ்சுருக்கோம். அவருக்கு போடுவோம் வாங்க. அதையும் சொல்லி நான் போடுறேன். அவரை போட்டு முடிஞ்சாலே நீ தலையை வணங்குறேன். ஓகே அவரை பார்த்து அவன் கழுத்துக்கு போகாது மாலை.